சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரோடு நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி இந்த ஆதார் எண் இணைப்பு குறித்து ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தியிருக்கார். அதை பார்க்கலாம். குடும்ப அட்டைகளை பயன்படுத்தி ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வீட்டிற்கான பொருட்களை வாங்குவதற்கு ஆதார் எண் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆதார் எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைக்க வேண்டிய அவசியம் குறித்தும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் நம்மிடையே பேசுவதற்காக சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் பொதுச் செயலாளர் செந்தில் ஆறுமுகம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் மத்திய அரசு மாநில அரசு வழங்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்கள்லையுமே ஆதார் எண்ணை இணைக்கணும்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதனால் என்னென்ன பாதிப்புகள் வர இருக்கு? பொதுவாகவே ஆதார் சட்டம் என்பது அரசின் திட்டங்கள், சலுகைகள் சரியான நபர்களுக்கு சென்று சேர வேண்டும். அந்த நோக்கத்துக்காக போடப்பட்ட சட்டம் தான் ஆதார் சட்டம். ஆனால் இந்த சட்டம் வந்தப்பவே இது பெரிய விவாதத்துக்குள்ளாச்சு. பல பேர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, பல திட்டங்களில் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி அரசின் பல திட்டங்களில் சலுகைகள் இது கட்டாயப்படுத்திகிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாகட்டும் அல்லது நமக்கு ரேஷன் கடைகள் ஆகட்டும், இது கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் எப்படி பார்க்குதுன்னா, இந்த ரேஷன் கடைகளோ மற்ற திட்டங்களில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தடுப்பதற்கு இந்த ஆதார் கார்டு இணைக்கிறதுங்கிறது உதவும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. ஆனால் இந்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரேஷன் கடையில் எடுத்துட்டா இதில் ஆதார் எண்ணை இணைக்காதனால அவங்களுக்கு பொருள் கிடைக்காது அப்படின்னு சொல்ல வர்றது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் ரேஷன் கடைங்கிறது. அங்கே போய் நீங்கள் மிக விரைவில் நீங்கள் ஆதார் கார்டு இணைக்கலைன்னா அவங்களுக்கு பொருட்கள் கிடைக்காதுன்னு சொல்கிறது சரியில்லை. ஆதார் கார்டு வாங்காதவர்கள் விரைவாக அதை வாங்கிக் கொள்வதற்கு வழிமுறைகள் இன்னும் எளிமைப்படுத்தப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் ஆதார் கார்டு கிடைப்பதற்கான வழிமுறையை முதலில் எடுக்க வேண்டும். அதற்கு பின்புதான் ஆதார் இல்லாதவர்களுக்கு பொருள் இல்லை என்ற நிலைப்பாட்டிற்கு அரசு வர வேண்டும். இப்போது இந்த மாதிரி ஆதார் அட்டை இணைக்கலைன்னா உடனடியாக அவங்க குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்குறத நிறுத்திடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கால அவகாசமோ எதுவுமே வழங்காத நிலையில் இந்த மாதிரி உண்மையான ஒரு நபராக இருந்தால் கூட அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதை அரசு எப்படி கையாளணும்? இந்த நேரத்தில் அரசு எடுக்க வேண்டிய முக்கிய நடவடிக்கை என்ன இருக்கணும்? அதாவது உச்சநீதிமன்றமும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, ஆதார் அட்டை இல்லாத காரணத்தால், குறிப்பிட்ட திட்டங்களில் இணைக்காத காரணத்தினால அவங்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழக அரசும் உணவுத்துறையிலேருந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எந்த காலவரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, அதனால் எதுவும் நிறுத்தப்படாது அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்போதைய நிலைப்பாடு தமிழக அரசு எப்படி இருக்கணும்னா, அனைத்து மக்களுக்கும் ஆதார் கார்டு கிடைப்பதற்கான வழிமுறைகளை செய்வது எப்படின்னு தான் அணுகுமுறையில் இருக்கணுமோ தவிர, இப்போ ஆதார் கார்டு இணைக்காதவங்களுக்கு நாங்கள் பொருட்களை நிறுத்துகிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடே தவறானது. இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது. அதாவது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இணைப்பது நல்ல திட்டமாக இருந்தாலும் அதன் மூலமாக பல போலியான நபர்கள் இந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்துவது, அது போன்ற கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுவது தடுக்கப்பட்டாலும் சாமானியர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்களுக்கான இந்த ஆதார் அட்டை இணைக்கும் பணியை எளிமைப்படுத்த வேண்டும், எளிதாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே பல்வேறு சமூக அக்கறை கொண்ட அமைப்பினரின் குரலாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.